கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர், இன்றைக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினரும் ஆவார். சட்டமன்றத்திலே இவருடைய தெளிவான செறிவுமிக்க உரைகள் அரசின் பல நிறைவுரைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி திருத்தி இருக்கிறது. கொங்கு மக்களின் உரிமை குரலாக இன்றளவும் ஒழித்துக் கொண்டிருக்கிறார். திருச்செங்கோடு தொகுதி மக்களின் குரலாக மட்டுமில்லாமல் திசையிட்டும் வாழும் அனைத்து வேளாளர் முதலியார் பிள்ளைமாரின் உரிமை குரல் இவர். அண்ணன் சில வார்த்தைகள். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கு கோயம்புத்தூரிலே நிறைய எனக்கு வேலைகள் இருந்தாலும் அன்பு சகோதரன் ராஜ்குமாருடைய அன்புக்காக நான் இங்கே நிற்கின்றேன். அகில இந்திய அளவிலே ஒரு சில இனங்கள் மிகவும் ஒற்றுமைப்பட்டு அவர்களுடைய பிரதிநிதிகளை ஒற்றுமைப்படுத்தினாலும் ஓபிசியை பொறுத்தவரை அந்த ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை என்பது இன்னும் வராமல் இருக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் டாக்டர் லட்சுமணன் அவர்களிடத்திலே கேட்டுக்கொள்வதெல்லாம், அகில இந்திய அளவிலே ஒரு பெரிய ஓபிசி ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கான அந்த முயற்சியை செய்யுங்கள். நான் தேசிய அளவிலே தொடர்பு இருப்பவர்கள் தான் அதை செய்ய முடியும். தமிழக அளவிலே பல நேரங்களிலே அதை செய்திருந்தாலும் கூட அகில இந்திய அளவிலே நாம் வலிமையாக இருக்கின்றோம். இருந்தாலும் கூட அது சிறப்பாக செய்யப்படுகிறதா என்ற ஐயம் இருக்கிறது. அரசியலை கடந்து, நான் அரசியல் ஒரு கட்சியினுடைய அவர் பொறுப்பில் இருக்கிறார் என்று சொல்லவில்லை. அவருக்கு இன்றைக்கு தேசிய அளவிலே ஒரு தொடர்பு இருக்கிறது. அரசியலை கடந்து இதை கண்டிப்பாக செய்ய முடியும் என்கிற காரணத்தினால் அந்த கோரிக்கையை அவரிடத்திலே வைக்கின்றேன். இன்னொன்று 69% இங்கே இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதனால் தான் நமக்கு தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு 69% மாற்றி கொடுத்திருக்கிறார்கள் என்று கூட எனக்கு தோன்றும். ஆனால் நம்முடைய ஓபிசி ஒற்றுமை என்பது காலத்தினுடைய கட்டாயம். நிறைய சமுதாயங்கள் இருக்கின்றோம், அந்த ஒற்றுமை வேண்டும். ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். இன்றைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று இந்தியா முழுவதும் பல்வேறு கோரிக்கைகள், தமிழகம் உள்பட பல்வேறு கோரிக்கைகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. முன்னாள் தலைமைச் செயலாளர்கள்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஸோ இப்படி அந்த கோரிக்கை இருக்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு சந்தேகம் இருக்கிறது. அந்த சந்தேகத்தை மட்டும் இந்த இடத்திலே விதைத்து அதற்கான கருத்துக்கள் தளத்திலே விவாதிக்கப்படட்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன். இன்றைக்கு சாதி வாரியாக கணக்கெடுக்க வேண்டும் என்று பல சமுதாயங்களும் சொல்லுவதெல்லாம் எதற்காக? இடஒதுக்கீட்டை பெறுவதற்காக. சும்மா நம்ம எவ்வளவு இருக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அல்ல, இடஒதுக்கீட்டை பெறுவதற்காக. அப்படி இன்றைக்கு கணக்கெடுத்து இன்றைக்கு இருக்கிற ஜாதி மக்கள் தொகை அடிப்படையிலே ஒவ்வொரு ஜாதிக்கும் இடஒதுக்கீட்டை கொடுத்தால் எந்தெந்த ஜாதி எல்லாம் குடும்ப கட்டுப்பாட்டிலே சிறப்பாக செயல்பட்டார்களோ அவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்களா என்ற அந்த சந்தேகம் எனக்கு எப்போதும் உண்டு. இது சரியான தளம் என்று நான் நினைக்கின்றேன். அதனால் அதை இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதற்கான பதில் இதுவரைக்கும் வராமல் இருக்கிறது. அதை விவாதிப்போம் என்று சொல்லி மீண்டும் நான் நம்முடைய அன்பு சகோதரர் ராஜ்குமார் அவர்களுக்கும் இந்த அரங்கத்தில் இருக்கிற அனைவருக்கும் டாக்டர் லட்சுமணன் அவர்களுக்கும் என் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா திரு ஈஸ்வரன் அவர்களுக்கு அமைப்பின் சார்பில் சிறப்பு செய்யப்படுகிறது. அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறதுனால நேரம் கரெக்டாக தெரியுது. சபாநாயகர் நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காரு. டக்குன்னு குறித்த நேரத்துக்குள்ள தன்னுடைய உரையை முடித்து விட்டார். நன்றி அண்ணா. அன்பு சகோதரர் ஞாபகப்படுத்தி விட்டார். அரசியல்வாதிகள் என்றாலே பலருக்கும் இன்னும் 1 மணி நேரம் தாமதமாக வருவார்கள் என்ற ஒரு எண்ணம் மாறவே இல்லை. அதனால்தான் என் அன்பு நண்பர் ராஜ்குமார் அவர்கள் 5:15 மணிக்கெல்லாம் நீங்கள் வந்துவிட வேண்டும் என்ற இடத்திலே சொன்னார். நான் 5:10 வந்துவிட்டேன். அதனால நேரம் தவறாமல் வருகிற அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி.